போன வீடியோவில் உடலுக்கு உட்புறமாகவும் வெளிப்புறத்திலிருந்தும் அந்த நச்சு பொருட்கள் எப்படியெல்லாம் உடலுக்கு உள்ளே போய் சேருது, அது உடலுக்குள்ளே என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் உண்டு பண்ணுது, அதை உடல்லேருந்து வெளியேற்றுவதற்கு உடல் எப்படியெல்லாம் போராடுது, அது சிஸ்டம் என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு டெக்னிக், சின்ன விஷயம், அதிக செலவில்லாமல் அந்த உடலுக்கு உள்ளே சேரக்கூடிய ஏகப்பட்ட நச்சுக்களை உடனடியாக உடலை விட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு சின்ன விஷயத்தை பற்றி, முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் உடலில் நச்சுத்தன்மை அதிகமாகிடுச்சு, நச்சு பொருட்கள் அளவுக்கு அதிகமாக உடலுக்குள்ளே நச்சு பொருட்கள் சொன்னோன்னா நம்ம கலப்படமான உணவுப் பொருட்கள், பெஸ்டிசைட்ஸு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலமாக, அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மூலமாக, ஹெவி மெட்டல்ஸ் மாதிரி விஷயங்கள்னு உட்புறமாக நம்ம சாப்பிட்ற விஷயத்த வெளிப்புறத்துலேருந்து இந்த சுற்றுச்சூழல், நச்சுத்தன்மையோட புகை, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தால் உடலுக்குள்ளே சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை, நச்சுக்களை வெளியேற்றுவது அப்படின்ற விஷயம் வரும்போது இந்த உடல் அந்த நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு தானாகவே போராடுகிறது. அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு. ஆனால் அளவுக்கு அதிகமாகும் போது இது என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகமாகுது அப்படின்றத உடலில் அறிகுறிகளாக நமக்கு சொல்லும். அப்படிப்பட்ட அறிகுறிகள் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரிக் என்னன்றதையும் பார்க்குறோம். இதுதான் இந்த வீடியோவோட விஷயம். ஃபஸ்ட்டு இந்த அறிகுறிகள் என்னென்ன, அதாவது பிரெயின் ஃபாக் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஃபாக்னா என்னங்க, மூடு பனி. அதாவது எதிர்க்க யார் இருக்கிறாங்கன்னே தெரியாமல் ஒரு பனி மூட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபாக். அதே மாதிரி பிரெயின்லேயும் ஒரு ஃபாக். அந்த ஃபாக் என்ன பண்ணுன்னா பிரெயின் சரிவர செயல்பட விடாமல் பண்ணும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஏற்படும்னா மெமரி லாஸ், அதாவது ஞாபகத்திறன் குறைவு. சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். இது நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகுதுன்னா உடலின் நச்சுத்தன்மை காரணமாக பிரெயின் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி முன்ன எப்படி பண்ணுவோமோ அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த கவனம் மிக அதிக அளவில் குறைந்து கொண்டே வருவது. இந்த மாதிரியான நிறைய விஷயம். சரி, பிரெயினை பற்றி நம்ம அப்புறமா கூட பார்க்கலாம். பிரெயின் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான விஷயம். ஆனால் மேஜரான விஷயம் உங்களுக்கு இந்த மெமரி லாஸும் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேஜர் விஷயம் இந்த பிரெயின் ஃபாகால் என்னென்னா ட்ரை அப் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதாவது உயிர் சத்துக்கள் இருக்கு இல்லையா, வைட்டமின், மினரல்ஸ் போன்ற இது எல்லாமே ட்ரை அப் ஆகக்கூடிய, காய்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம் உடலுக்குள்ளே நடக்கும் இந்த பிரெயின் ஃபாகால். அடுத்தது கான்ஸ்டன்ட் ஃபட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டன்ட் ஃபட்டிக் வரும்போது என்ன ஆகுனா நம்ம உடல்லேருந்து எனர்ஜி எல்லாம் இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் ஒரு ஆர்வமின்மை, ஒரு டிசினஸ், ஒரு சோர்வு, அது மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி, அந்த மாதிரியான இது தொடர்ந்து அதே மாதிரி இருப்பது. இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய செல்களில் உள்ள மிட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு விஷயம். இது என்ன மிட்டோகாண்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனர்ஜி ஃபேக்ட்ரி. அதாவது நம்ம உடலுக்கு தேவையான சக்திகளை உருவாக்கும் தொழிற்சாலை. அந்த மிட்டோகாண்ட்ரியா கரெக்டான விதத்தில் வேலை செய்யும்போது தான் உடலில் பாகங்களில் உள்ள அத்தனை செல்களிலும் எனர்ஜி உருவாக்கம் செய்யப்பட்டு அந்த எனர்ஜி நம்ம உடலால் பயன்படுத்தப்படும். அப்போ இந்த மிட்டோகாண்ட்ரியாவின் செயல்பாடை கட்டுப்படுத்தக்கூடியது ஒரு ஸ்டேஜில் அபாயகரமான அளவில் அதை குறைக்க செய்யக்கூடிய வேலை உடலில் தங்கக்கூடிய நச்சுக்கள் செய்கிறனால தான் நமக்கு அந்த உடல் சோர்வு, மனசோர்வு, எதுலேயும் ஆர்வமின்மை, டிசினஸ்ஸு, டயர்ட்னஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு ஏற்படுது. அப்போது இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ டேமேஜ் வரைக்கும் கூட எக்ஸ்ட்ரீம் லெவல் விஷயங்கள் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மூணாவது இன்சோம்னியா. அப்போது இந்த இன்சோம்னியான்றது எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம லீவர் டேமேஜ், இந்த நச்சு பொருட்கள், அதாவது இந்த உடலில் சேரக்கூடிய இந்த நச்சுக்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உடலில் போய் அங்கங்கே தங்கும். எங்கே போய் தங்கும்னு கேட்டிங்கன்னா லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அப்புறம் ஃபேட்ஸ்னால் கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, அதில் போய் தங்கி அந்த இதெல்லாம் அது ஒரு கவர் மாதிரி சுற்றி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். கெட்டதுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரெண்டும் கூட்டு சேர்ந்து அப்படி எண்ணெய் பிசு பிசுப்புடைய விஷயமாக ஒரு இடத்துல தங்கும்போது அந்த இடத்துல ஒரு பாதிப்பு வரும். இப்போ அது நம்ம ஸ்கின்ல தங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா
உங்களுக்கு இந்த முகப்பரு ஆக்னி, பிம்பிள்ஸு அந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் அப்படின்னு முகத்தில் தோன்றக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கு பின்னாடியும் இந்த நச்சுத்தன்மையோட விஷயம் நம்மளுடைய தோள்களில் வந்து தங்கும்போது. சரி, ஏர்வேஸ் அதாவது சுவாச பாதையில் போய் தங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நுரையீரல் பாதிப்புலேருந்து, அதாவது ஆஸ்துமா முதற்கொண்டு நுரையீரலின் பெரும் பிரச்சனைகள் வரைக்கும் அதுக்கு வந்து காரணமாக வந்து அது அமையுது. அதுக்கு அடுத்தது வந்து இது இன்டெஸ்டைன் குடல் பகுதியில் போய் தங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்ஸ்டிபேஷன், வயிற்று உபாதைகள், வயிறு உப்புசம், கேஸு, ப்ளோட்டிங்கு, அந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயம், அஜீர்ணம், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அது அங்கே கொடுக்கும். அப்போ எங்கெங்கே போய் தங்குதோ அங்கங்கெல்லாம் உபத்திரவத்தை அது கொடுக்கும். அந்த விதத்தில் இந்த இன்சோம்னியா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நம்மளுடைய பிரெயினில் வந்து ஹிஸ்டமைன் அப்படின்றதுனுடைய லெவல், அந்த பிரெயினில் சுரக்கக்கூடிய அந்த ஹிஸ்டமைன் லெவல் வந்து அதை பாதிக்கக்கூடிய விதமாக இருக்கும்போது இந்த ஸ்லீப் டிஸார்டர், நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி குறிப்பிட்ட நேரத்தில் எந்திரிக்கணும் இல்லையா, இவ்வளோ மணி நேரம் தூக்கம், இந்த நேரத்தில் தூக்கம் அப்படின்ற ஒரு சைக்கிள் நம்ம பாடி செட் பண்ணோம். அது வந்து டிஸார்டர் கண்டபடி அது ஒரு ஆர்டராக இல்லாமல் டிஸார்டர் ஆகும்போது அது உடலுக்கு பெரும் உபாதைகளை, நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் வராது, தூங்கக்கூடாத நேரத்தில் தூக்கம் வரும், இப்படி மாறி மாறி வருவது, இல்லை ஒட்டுமொத்தமாக தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை. இதனால் என்ன ஆகும்னா, பிரெயினில் வந்து கார்டிசால் அப்படின்னு, இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனே சொல்கிறாங்க, அது உருவாகும்போது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மற்ற விஷயங்கள் இது எல்லாமே நடக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடி வெயிட், திடீர்னு வந்து வெயிட் கெயின், அதிக எடை கூடிக்கிட்டே போகிறது. இது எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை உடலுக்குள்ளே வருது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களின் நச்சுத்தன்மை அதிகரிக்க காரணமாக இன்சுலின் சுரக்கிறதும் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த நச்சுக்கள் வந்து உடலை விட்டு வெளியேறணும், அதோடைய உணவுடைய அளவை பார்த்துட்டு தான் இன்சுலின் சுரக்கும். அப்போ அதிகப்படியான இன்சுலின் சுரக்கும் போது, இவ்வளோ உணவுக்கு இவ்வளோ இன்சுலின் அப்படின்ற இதில் சுரக்கும் போது, தேவையான உணவுக்கு தேவையான இன்சுலின் போக இந்த நச்சுத்தன்மை உடல்லே தங்கும் போது இன்சுலினும் அளவுக்கு அதிகமான இன்சுலின் உடம்பில் தங்குது. அப்படி உடலில் தங்கக்கூடிய அதிகப்படியான இன்சுலின் தான் நம்ம உடல் எடையை கூட்டுது. இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருப்பதனால எடை திடீர்னு அளவுக்கு அதிகமாக நமக்கு கூடிக்கொண்டே போகுது. அதுக்கப்புறம் வாயிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல், இந்த வாய் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து அந்த லீவர் டேமேஜ்டு லீவரால் உருவாகக்கூடியது தான் இந்த வாய் துர்நாற்றத்துக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. நம்மளும் விரிவாக வந்து அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதை போய் நீங்கள் பாருங்கள். பட் இந்த நச்சுக்கள் உடலில் தங்குவதனால நீங்கள் என்ன தான் வாயை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா கூட ஒரு கெட்ட துர்நாற்றம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நச்சுக்கள் வெளியேறி லீவர் ஹெல்த்தியாகி ஆரோக்கியமாக செயல்படும் போது தான் வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உடலில் அதிகமாக வேர்வை சுரப்பது அப்படின்வாங்க. உடலின் மொத்த பாகத்துலேயும் அளவுக்கு அதிகமாக வந்து நல்ல காத்தோட்டமான இடத்துல இருக்கும்போது கூட உங்களுக்கு வேர்க்கக்கூடிய விஷயம், கொஞ்சம் நடந்தால் கூட உங்களுக்கு வேர்க்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி கால்கள், அந்த காலுடைய பாதங்கள் எப்போவுமே ஈரமாக இருப்பது, அதை தொட்டால் சில்லுன்னு இருப்பது, அது கோல்டு ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த உடலில் நச்சுத்தன்மை அதிகமாவது தான் காரணம். அப்போ அதன் மூலமாக வெளியேறக்கூடிய அந்த வேர்வை வந்து கெட்ட துர்நாற்றம் உடையதாக, ஒரு மாதிரி வாடை வரக்கூடியதாக உங்களோட பாடி ஆர்டர், பேட் பாடி ஆர்டர், உடலின் வேர்வை மூலமாகவோ இல்லை வேர்வை இல்லைன்னா கூட உடலிலிருந்து ஒரு கெட்ட துர்நாற்றம் வந்து கொண்டு இருப்பது. அதுக்கப்புறம் வந்து ஹேர் லாஸ், முடி அடிக்கடி அதிகமாக டெய்லி கொட்டிக்கிட்டே இருப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கின் டிசீசஸ், அதாவது முகப்பரு, ஆக்னி அப்படின்ற மாதிரி முகத்தில் தெரியக்கூடிய விஷயம் இருந்தாலுமே இச்சஸ், ரேஷஸ், அந்த மாதிரி வந்து உடலின் மற்ற பாகங்கள், குறிப்பாக இடுப்புக்கு கீழே அதிகமாக விசிபிளாக தெரியும், இல்லை மேலே உடல் மொத்தத்துலேயுமே வந்து அந்த இச்சஸ், ரேஷஸ் அந்த மாதிரியான சொரிந்து கொண்டே இருப்பது, சொரியாசிஸ், எக்ஸிமா, அப்புறம் பஃபி ஐஸ், கண்களின் அடிப்பகுதி வந்து அந்த ஒரு ஏர் பேக் மாதிரி அப்படி உப்பிக்கிட்டு இருக்கிறது, அது பஃபி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கின்னில் தெரியக்கூடிய, தோள்களின் தெரியக்கூடிய அறிகுறிகளாக இருக்குது. அப்புறம் இம்யூன் சிஸ்டம், நமக்கு உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அது எப்படி வேலை செய்யணுமோ அப்படி வேலை செய்யாமல் அதுக்கு எதிர்ப்புறமாக வேலை செய்யுது, அதுவே நம்ம உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய விதத்தில் வேலை செய்யுது. இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வரும்போது, அதுக்கடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன், வயிற்று உபாதைகள், அது எந்த விதமான வயிற்று உபாதைகளாக இருந்தாலுமே சரி, அது வந்து இந்த நச்சுத்தன்மை அதிகமாக உடலில் சேர்வதால் உண்டாகக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து பிரிட்டில் டோ நெயில்ஸ் அப்படின்வாங்க. அது கால் விரல் நகங்கள். நகங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, காலோட விரல், அதுவும் பெருவிரல் நகங்கள். அந்த நகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலுவிழந்து போய் கிடைக்குது. இந்த பெருவிரல் நகத்தை நீங்கள் வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமம் பண்ணணும். ஆனால் இந்த நச்சுத்தன்மை அதிகமாக என்ன ஆகுனா, அந்த நகம் வெளுத்து போய் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் மாதிரி செத்துப்போன நகம் மாதிரி ஆகுறது. அது ஈஸியாக உடையக்கூடிய தன்மையுடையதாக மாறுவது பிரிட்டில் டோ நெயில்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் வந்து ஒரு ரித்தமிக்காக ஒரே மாதிரி இல்லாமல் விட்டு விட்டு ஏற்ற இறக்கமாக மாறி இருப்பது. அது பிபி வரைக்கும் கூட நமக்கு அந்த பிரச்சனைகள் வரும். இது 2 விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து தொடர் தலைவலி, ஒற்றை தலைவலி வரும், மைக்ரேன் வரைக்கும் வந்து இந்த மாதிரியான தலைவலி பிரச்சனைகள் வந்து நம்ம வருவதற்கு, அதே மாதிரி நீர் கோர்த்து கொள்வது முகத்தில், அந்த ஆஸ்துமா மாதிரியான விஷயங்கள், சின்ன தூசி கீசின்னா கூட நமக்கு அலர்ஜி. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு கெமிக்கல் வாடையுமே நமக்கு ஒத்துக்காதது. அது வந்து சாதாரண சிகரெட் ஸ்மெல்லாக இருக்கட்டும், வீட்டில் கூட்டி பெருகிற அந்த தூசியாக இருக்கட்டும், பெயிண்ட்டு ஸ்மெல்லாக இருக்கட்டும், சில பேருக்கு வந்து குக் பண்ணுற ஸ்மெல்லு கூட சரி, இந்த கெமிக்கல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப வந்து ஜாஸ்தியாக வந்து நமக்கு இருக்கும். கெமிக்கல் வாடையே நமக்கு ஆகாது. வீட்டில் பெயிண்ட் பண்ணால் கூட, அந்த சுண்ணாம்பு அடித்தா கூட நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லு கூட நமக்கு சென்சிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது உடலில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேறு எந்த பிரச்சனையை விட இந்த உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க. செலவு கம்மியாக ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டிய, பெரிய வைத்தியம் பெரிய விஷயம்லாம் பண்ணாமல் சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயம் நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு சொல்லி அது வேறு விதமான நல்ல பலன்களையும் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, விர்ஜின் கோகனட் ஆயில் எடுத்துக்கங்க. அதாவது தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குங்க. காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் எம்எல் வந்து அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து வாயில் போட்டுட்டு நீங்கள் கொப்பளித்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோதாங்க, சிம்பிள். என்ன சார் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நச்சுக்கள் எல்லாமே வந்து லிப்பிட்ஸ்லேயும் அப்புறம் வந்து அந்த ஃபேட்டு கொழுப்பு அப்படின்ற விஷயத்துலையும் போய் தங்கும்போது அதை கவர் பண்ணும்போது எண்ணெய் பிசுப்படும் பொருளாக மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஜாயிண்ட் பெயின், உடல் பூரா மூட்டுக்கள் இணையும் இடத்துலலாம் ஒரு பெயின், அது முதுகில் இருந்தாலும் சரி, முழங்காலில் இருந்தாலும் சரி, இந்த மூட்டுக்கள் வலிக்கு வந்து உடலில் நச்சுத்தன்மை அதிகமாக வருது தாங்க காரணம். சிம்பிளாக வந்து சில சமயம் சமையல் எண்ணெயை மாற்றி பயன்படுத்தும் போதே கூட இது பல பேருக்கு சரியாக இருக்குது. அப்போது லாக்டிக் ஆசிட் மாதிரி விஷயங்கள் அந்த ஜாயிண்டில் போய் தங்கும் போதோ, ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ் உருவாக்கப்படும் போதும், பல்வேறு விதமான காரணங்களால் அந்த நச்சுக்கள் அங்கே போய் தங்கும்போது உங்களுக்கு மூட்டு வலியை உண்டாக்குது. சரி, இப்போது ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயோட கலக்க முடியும். எண்ணெயும் தண்ணியும் கலக்குமாங்க? கலக்காது இல்லையா. அப்போ எண்ணெயோட சேரக்கூடிய தன்மை உடையது. இங்கே ஒரு மேக்னெட்டோடைய விஷயம், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து இங்கே பயன்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் பொருள் மேக்னெட் மாதிரி எண்ணெய் பொருளை ஈர்க்கக்கூடிய தன்மை, அந்த டெக்னிக்கை தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ தேங்காய் எண்ணெய்ன்றது ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ், ஒரு எண்ணெய் பொருள் இல்லையா. அது நம்ம நாக்கில் போடும்போது நம்ம நாக்கு ஏகப்பட்ட நரம்புகளாலையும் பல்வேறு விஷயங்களாலையும் உடலின் முக்கியமான பாகங்களோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. அது வந்து கிட்னியாக இருக்கட்டும், லீவராக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், நம்ம இதயம், நுரையீரல், கல்லீரல், அதே மாதிரி முதுகெலும்பு வரைக்குமே வந்து இது ஏகப்பட்ட விஷயங்களால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு நம்ம நாக்கு. அப்போ இந்த நாக்கில் நீங்கள் எண்ணெயை வச்சு நீங்கள் நல்லா கொப்பளிக்கும் போது உடலின் அத்தனை பாகங்களில் இருக்கும் அந்த நச்சு பொருட்கள், எண்ணெய் பிசுப்பான நச்சு பொருட்கள் இந்த பவர்ஃபுல் எண்ணெயால், அதுதான் இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும்னு சொல்கிறோம். இது வாயில் உள்ள உமிழ்நீருடன் சேர்ந்து ஒரு 10 அல்லது 15 நிமிடம் 20 நிமிடம் வச்சுருந்தா கூட ரொம்ப சூப்பர். ஆரம்பத்தில் உங்களால் முடியாது, போக வந்து உங்களுக்கு முடியும்.
ரெண்டாவது வந்து நீங்கள் வாய் கொப்பளிக்கும் போது இது ஃபேஷியல் எக்ஸசைஸ் ஒன்று நடக்குதுங்க, முகத்துக்கான எக்ஸசைஸ். அது சாதாரணமாக கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வாயில் அந்த எண்ணெயை போட்டு கொப்பளிக்கும் போது மிக அற்புதமான எக்ஸசைஸ் கொடுக்குது. அது ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. அங்கே ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது. வாயில் உள்ள எச்சில் வந்து இந்த தேங்காய் எண்ணெயோட சேரும்போது அது ஒரு மேக்னெட் மாதிரி இவ்வளோ விஷயமும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, உடலில் உள்ள நச்சுக்கள் எப்படி மேக்னெட் ஆணியெல்லாம் பிடிச்சி இழுத்துருதோ அந்த மாதிரி நச்சுக்கள் எல்லாம் அது உறிஞ்சி அந்த நரம்புகள் வழியாக வாய்க்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை துப்பிட்டிங்கன்னா, இதில் மிக மிக கவனமாக இருக்கிறது, இதை பண்ணும்போது நீங்கள் அதை முழுங்கவே கூடாது. ஏன்னா எல்லாம் கெட்ட நச்சுக்கள் வாய்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் துப்பிட்டு நீங்கள் சாதாரணமாக ப்ரஷ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணி வாயை சுத்தம். இதனால் என்ன ஆகும்னா, வாய் சுத்தம், பற்களுக்கு சுத்தம், பற்களின் வெண்மை, ஈர்களுக்கு இதுன்னு இந்த நிறைய பேருக்கு வந்து வெள்ளை முடி கூட கருப்பு தன்மையாக மாறக்கூடிய, அதாவது கிரே ஹேர் கூட அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய தன்மை ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ஏகப்பட்ட நல்ல சைடு எஃபெக்ட்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயில் புல்லிங் அப்படின்னு இது சொன்னாலுமே இதுக்குள்ளே இந்த மேஜிக் ஒன்று, மேக்னெட் மேஜிக் நடக்குது. அது வேறு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, முக்கியமாக அந்த உடலில் உள்ள நச்சுக்களை மேக்னெட் மாதிரி உறிஞ்சி எடுத்து வெளியேறதுக்கு மிக அற்புதமான டெக்னிக்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லாத உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜே. நன்றி.